இன்னும் போடலை, போட்டு தான் ஒரு ஃபோட்டோ வேலை மிச்சம். கொஞ்சம் நல்ல விதமாக பேசும் அப்படின்ட்டு அப்பப்போ மிமிக்ரிலாம் பண்ணிட்டு வருவோம். போகிறதுக்கு ஒரு தனியான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். டைம் வந்து 6:45 ஆகுது. ஆனால் எனக்கு பக்கத்தில் பார்த்தா கும்மிருட்டாக இருக்கும். ஏன்னா மழை வர மாதிரி இருக்கா, அதனால் அப்படி இருக்குது. கரண்டும் போயிட்டு அப்பப்போ மினுக்கிட்டா மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிழங்கு இந்த நேரத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் நம்ம வீட்டில் நைட் டைம் இரவு உணவு. என்ன பண்ண போகிறோன்னா, அடை தெரியும்ல, அதாவது வந்து இந்த பருப்புலாம் போட்டு அடை சுடுவோம். இது வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் செய்வீங்களா என்னன்னு சொல்லுங்கள். 1/2 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அதை வந்து ஊற வச்சுட்டேன். அந்த புழுங்கல் அரிசி கூட இந்த சவாரிக்கட்டை, அதாவது மரவள்ளி கிழங்கு, ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்களே, நம்ம பக்கம்லாம் வந்து சவாரிக்கட்டை கிழங்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதிகபட்சம் ரோஸ் கிழங்கே அப்படின்ட்டு போவாங்க. இதை வச்சு இன்றைக்கி கிழங்கு அடை செய்ய போகிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களாம் அதை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி. அது இந்த மழை நேரத்துக்குலாம் அடை சுட்டு சாப்பிட்றதே ஒரு தனி இன்பம் தான். அதெல்லாம் இந்த தோலை எடுத்துட்டு நம்ம இந்த தீத்துக்கட்டை இருக்குல்ல, இந்த கேரட்லாம் துருவோம்ல, அந்த மாதிரி துருவி அரைச்சிட வேண்டியதான் ஒன்றா சேர்த்து. ரொம்ப ஈஸி. அரிசி ஊறுறதுக்கு மட்டும்தான் டைமு. அதிகமாக ஊற வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கணும். கொஞ்சமாக அந்த நேரத்துக்கு மட்டும் சாப்பிடனா நம்ம மிக்சியிலே அரைச்சிடலாம். மாவு புளிக்கலாம் வேணாம், அப்படியே அரைச்சி அப்படியே உடனுக்குடன். அடைனாலே அப்படியே உடனே சாப்பிட்றது தானே, புளிச்சா எப்படி நல்லாவா இருக்கும். இதை நல்லா கட் பண்ணி உரிச்சிக்கிறேன். உரித்து அலசிட்டு தீத்தும் போது பார்க்கலாம். இது ஏன்னா லேட்டாகும். இந்த பெருசில் தீத்துனா சீக்கிரமாக அரைப்படாது. அதனால் இந்த குட்டியாக இருக்கும்ல, அதில் தீத்துனா மிக்சியில் டக்குன்னு இது பண்ணிடலாம். மதியம் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இல்லை, எதுவும் சமைக்கலை. அதனால் இப்போதைக்கு பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டேன்னா இதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அரிசியுமே இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். இது செய்யறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும். அதனால் இதை அத்தைகிட்ட கொடுத்துட்டு நம்ம போய் கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். இன்றைக்கி பசங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை இந்த அகாரோ கேலக்ஸி டிஜிட்டல் ஏர் ஃப்ரையில் தான் செய்ய போகிறேன். இது 1400 வாட்ஸ் உள்ளது. 360 ரேபிட் ஹாட் ஏர் சர்க்குலேஷன் டெக்னாலஜி கொடுக்கும். இதோட ஏர் இன்லெட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் சர்க்கிளில் டாப்ல கொடுத்திருக்காங்க. இதோட டிசைனே சிம்பிள் அண்ட் சூப்பரா இருக்கு. இந்த பேஸ்கெட்ல 4.5 லிட்டர் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. மேல இது போல ஹீட்டிங் எலிமெண்ட்டும் ஃபேனும் கொடுத்திருக்காங்க. மிஷினோட பேக் சைடுல ஹீட் வெளில போறதுக்கு இது போல வென்ட்டும் வச்சிருக்காங்க. பேஸ்கெட்ல உள்ள இந்த ட்ரே ஈஸியா கிளீனா மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மிஷினை ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால எங்க வேணாலும் நம்ம கொண்டு போய் ஈஸியா குக் பண்ணிக்கலாம். இதோட பவர் கார்டு பாத்தீங்கன்னா 16 ஆம்பியர் 7 ப்ரீசெட் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் லெக், ஷெம்ப், கேக், ஸ்டீக், ஃபிஷ், ரிப்ஸ்னு இதுல இது போல டிஜிட்டல் டிஸ்பிளேல டச் கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கவுமே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. ஏர் ஃப்ரைனாலே ஆயில போட்டு பொரிக்கிற ஐட்டத்துல நம்ம ஆயிலே இல்லாம ஹெல்த்தியா அப்படியே எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் இதுல பிரெஞ்ச் ஃப்ரை தான் செய்ய போறேன். நம்மளுக்கு தேவைப்பட்டா லைட்டா இது போல ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். டிஸ்பிளேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பிரெஞ்ச் ஃப்ரை தான் இருக்கும். டெம்பரேச்சர் 200 டைமர் 20 மினிட்ஸ் வச்சா போதும். அவ்வளவுதான். நல்லா சூப்பரான மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய பிரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடும். இதுல 7% ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அதிக ஹீட் ஆயிடுனா ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷனும் ஆட்டோ ஷட் ஆஃப் ஃபங்க்ஷனும் இருக்கு. அடுத்து நல்லா இது போல கிளீன் பண்ணிட்டு பனீர் டிக்கா தான் செய்ய போறேன். நமக்குமே டயட் ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இதில் செஞ்சிடலாம். பன்னீர், ஆனியன், கேப்சிகம், கொஞ்சமாக சால்ட்டு, கரம் மசாலா, காரத்தூள், லெமன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஆயில் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சிட வேண்டியதான். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். சூப்பரான பன்னீர் டிக்கா செம்மையாக ரெடி ஆகி வந்துடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். மூணாவது ஸ்நாக்ஸாக பச்சை வேர்க்கலை தான் லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் டைம் வச்சா போதும். நல்லா கிரன்ச்சியான வேர்க்கலை சூப்பராக கிடைச்சிரும். இதில் கப் கேக்குமே ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. பசங்களுக்கு டக்குன்னு வச்சு கொடுத்துடலாம். நான் இன்னைக்கு இந்த 3 விதமான ஸ்நாக்ஸா பன்னீர் டிக்கா, பிரெஞ்ச் ஃப்ரை, பீனட் ரோஸ்ட்னு ஈஸியா பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதுலயும் இந்த பன்னீர் டிக்கா அப்படியே ரெஸ்டாரண்ட் சைட்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியா இருந்துச்சு. டயட்லாம் ஃபாலோ பண்றவங்க ஆயிலே சுத்தமா இல்லாம அதே டேஸ்டோட அந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம் இந்த ஏர் ஃப்ரை இருந்தா. இதுல மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் இந்த அகாரோட கேலக்ஸி டிஜிட்டல் ஏர் ஃப்ரை வேணும்னா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்க, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. குருவி வால் மாதிரி போயிடுச்சு முடி. இப்படி ஒரு கிளிப்பை போட்டுக்கிட்டா அது வந்து சுகுணா வந்துச்சு மதியம். அது வேற ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு. இது வந்து பாப்பாவுக்கு வந்து
ஒரு saree கட்டாத சாரியில் வந்து பாவாடை சட்டை தைச்சிட்டு வந்து கொடுத்துச்சு. நேத்தியே கொடுத்துட்டு போயிடுச்சு. போடுங்க நீ அப்படின்ட்டு. நான் தான் இன்னும் போடலை. போட்டு தான் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும். சூப்பராக தைச்சிருக்கீங்க பாருங்க. உண்மையாகவே வந்து என் நாத்தனாருக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு நாங்கள் நம்பவே இல்லை. 1 மாதம் இருக்குமாங்க? 1 மாதமா இருக்கும். சரி, 1 மாதமாக என்னன்னு தெரியல, வீடியோ பார்த்தா தான் தெரியும். இந்த அளவுக்கு இதோ பாருங்க, அதுவே கைப்பட எல்லாமே அளவுலாம் கட் பண்ணி ட்ரெஸ்ஸு மாதிரி இதாக இல்லைனாலும் ஆனால் ட்ரெஸ்ஸு தான் இது. நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, பஃப்லாம் கையில் வச்சு கீழே வந்து இந்த ப்ரில் கொடுத்து என்ன கலர் தான் வந்து எங்கே போனாலும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வந்து என் நாத்தனாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பரவாயில்ல, அவங்களோட டேலண்ட்க்கு பெரிய வாழ்த்துக்கள் தான். நான் வந்து பாப்பாவுக்கு வீடியோலேயே போட்டு காமிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் காமிக்க முடியல. இதை பாருங்க, அதான் பெருசாக பாவாடெல்லாம் சூப்பராக இருக்குது. சட்டை போக போக இன்னும் ட்ரைனிங் வந்துடும். ஏன்னா 1 மாதம் கூட இன்னும் சரியாகலை. நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு தான் கொடுத்தேன். இது வந்து அளவு ட்ரெஸ்ஸு. இந்த அளவு ட்ரெஸ்க்கு கொடுத்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரில்லாம் வச்சு கொஞ்சம் ஹைட்டாகவே தைப்பா பண்ணேன். இது வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு பாப்பாவுக்கு போட்டு பார்க்கல. அடுத்தது வந்து இன்னையிலேருந்து நம்ம காவியாவுக்கு வந்து பாவாடை சட்டை இல்லை, ஃபுல்லாக ஃப்ராக் மாதிரி தைக்கிறேன்னுது. தைடா நீ என்ன வேணால் தைச்சி கொடு, நான் போட்டு விட்றேன் எல்லாத்துக்கும் அப்படின்னா எல்லாம் தைச்சி முடித்தோன்னே 2 பேருக்குமே ஓரளவுக்கு இன்றைக்கி காவியாவுக்கு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து காமிச்சிட்டு தான் போணுச்சு. ஓரளவுக்கு முடிச்சிருச்சு. 2 பேருக்கும் போட்டு விட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என் நாத்தனார் தைச்ச ட்ரெஸ்ஸை. இப்போ வந்து என்ன கிளம்பிட்டோன்னா, எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோமா. இந்த இதெல்லாம் தீத்தி வச்சிட்டேன், கிழங்கெல்லாம் தீத்தி வச்சிட்டேன். திடீர் முடிவாக இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. அதனால் வந்து ஹால் டிக்கெட்டே இன்றைக்கி தான் வாங்க போகிறேன். என் தங்கச்சி வந்து வாங்கி வச்சுட்டா, அதை போய் நான் வாங்க போகிறேன். ஏன்னா வந்து காணா போய்டும், சீக்கிரமானு பறந்தாகுது. போய் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். கொஞ்சம் வந்து சமையலுக்கும் ஜாமெல்லாம் எதுவும் வாங்கணும். அதையும் அப்படியே வைத்தீஸ்வரன் கோயில் போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு போயாச்சு. தின்ன மெதப்பில் எல்லாம் கம்முன்னு கிடக்குங்க. ஆமாம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு 2 படி தான் அரிசியே இருக்குது. அதனால் ரொம்ப தொடச்சிடக்கூடாது. இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் தின்ன மெதப்பில் அப்படியே கம்முன்னு கிடக்குங்க. எங்கடா ஹோம்ஒர்க்கை முடியலா சாமி? சரி, நீங்கள் இருங்க. சரி, அப்போவா எங்கடா சூப்பர் மார்க்கெட்லாம் இல்லைடா, வைத்தீஸ்வரன் கோயில் தான் போகிறோம். நாங்களும் போயிட்டு வந்தோம். மழை வந்து தூறல் போட்டுக்கிட்டு இருக்கு. அது ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு, அன்னிக்கு, என் தங்கச்சிக்கு 3 பேருக்குமே ஒரே இடம் தான். ஆனால் ஸ்கூல் மட்டும்தான் வேறு. சுகுணா வந்து இந்த தடவை குரூப் 2 எழுதவே இல்லை. ஏன்னா வந்து நான் படிக்கலை, நாங்கள் மட்டும் படித்தா இருக்கோம், சுத்தமாக படிக்கலை. இப்போ வரப்போகிற 28ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாமு. அதாவது சில பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இது குரூப் 4க்கு வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் இருந்தால் போதும். குரூப் 2க்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி கையில் இருக்கணும். அதனால் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் சத்தியமாக நான் சுத்தமாக புக்கு கூட பரட்டி பார்க்கல. நான் தான் டெய்லி உங்கள்கிட்ட பாடம் கற்றுக்கிறேனே. அதனால் வந்து பார்ப்போம், ஏதாவது ஒரு அறிவுக்கு எட்டின தூரத்தில் எழுதி வைப்போம். தமிழில் கொஞ்சம் எழுத முடியும், மற்றபடி வேறு எதுலையானா அறிவு எட்டாது. பார்ப்போம் என்னன்ட்டு. ஏன்னா அங்கே இருந்ததுன்னா நம்மளுக்கு காணா போயிடுமோ என்னமோன்ட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அதனால தான் போய் வாங்கிட்டு ஓடியாந்துட்டேன். வைத்தீஸ்வரன் கோயில் போனோம், பாதியிலே ஓடியாந்துட்டேன். ஏன்னா மழை இருட்டிகிட்டு வருது. நம்ம அரிசிலாம் எடுக்க போனோன்னா சுத்தமாக தொப்பரையாக நனைஞ்சு தான் வருவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. சரி, நம்ம வந்து இங்கே அடைய பார்ப்போம். ஏன்னா இதை அரைச்சி வைக்கலைன்னா கரண்ட்டு போயிடும், சரி வராது. மாவு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே அரிசி ஊறிட்டு அரைச்சிப்போம். மிளகாய் வந்து ஊற வைக்கணும், மறந்துட்டேன். பரவாயில்ல, இதில் போட்டுப்போம். இந்த அளவுக்கு இருக்கு. எங்க என் கண்ணு வெள்ளையாக தெரிஞ்சுது. அது மாலைக்கண். மாலை நேரத்தில் இப்படி ஆனால் மாலைக்கண் நோயாம். அப்போ இரவு கண். அவ்வளோதான். இதுலேயே 10 மணிக்கு தின்னா என்ன, 11 மணிக்கு தின்னா என்ன, அடை தான். அவ்வளோதான். இது அப்படியே இதில் போட்டு அப்படியே கூழாக அரைச்சிப்போம். தண்ணிலாம் ஊற்ற வேணாம், ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை, தண்ணி சேர்த்துக்கணும், கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மழை வந்துருச்சு, செம மழை.
கரண்ட் இப்போ ஆஃப் ஆகும் பாருங்க. கடவுளே, இது நான் அரைச்சிட்டேன்னா எனக்கு ஒரு வேலை மிச்சம். இந்த பிள்ளைக்குட்டிங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம், இந்நேரம் என் வேலை முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு இது தான் இருக்குது, இதெல்லாம் அரைச்சிட்டேன். பெருஞ்சீரகம் மறக்காமல் போட்டுக்கொள்ளவும். இப்படி தான் என் சமையல், பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நிறையவே போடலாம், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இதுக்கும் போடல, அதனால் சேர்த்து போடுறேன். ஆஹா, தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டு நம்ம பார்ப்போம். இதில் இன்னும் வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கணும். மாறிட்டு அப்புறம் என்ன வெள்ளையாவா இருக்கும்? இந்த பட்டை மிளகா மட்டுமே கலர் மாறுது. அதான் அதான் உப்பு போடணும். உரைக்குதுங்க. ஊசி மிளகா மாதிரி இருந்துச்சா, கொஞ்சம் தான் போட்டேன், உரைக்குது. சரி, ஓரளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அத்தைக்கிட்ட போய் டெஸ்டிங்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க உப்பு போடட்டும். அப்படியே மூடி இருக்கட்டும். வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஏன், அது குட்டி குட்டியாக தானே இருக்குது, அதையுமா கட் பண்ணோம். வெங்காயத்தையும் நான் கட் பண்ண போகிறதில்ல. சத்தியமாக நம்மளால முடியாது. இங்கே பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த அருவு பெருமை எல்லாம் எங்கள் அத்தையே சாரும். இது ஏன் வாங்கினோம் அப்படின்னா, நம்ம அந்த வெரை வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, நட்டு வைக்கிறதுக்கு, ஊனி வைக்கிறதுக்கு விதைக்காக கொஞ்சோண்டு வாங்கினது. அதை வந்து கடைசி வரைக்குமே நட்டுப்படம் இல்லை, அதனால் உரித்து இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த வெங்காயமே கிடையாது. வெயிங்கத்தை இதை இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஆமாம் போய் இதை நட்டு வைக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. இதை வந்து அரிஞ்சால் சரி வராது, அதனால் நம்ம வந்து அப்படியே நசுக்கி போட்டுரும். பிடிச்சிக்குமா? பிடிச்சிக்குமா? அதான் நான் பேசுறது உங்களுக்கு காதில் விழுதா என்னன்னு தெரியல, ஆனால் கத்துற மாதிரி தான் இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? தண்ணிலாம் எப்படி ஊற்றுதுன்னு. நல்லா மழை பெய்யுது. எந்த நேரத்துக்கு என்ன கூத்து கட்டி அடிக்குது பாருங்க எங்கள் குடும்பம். இந்த பட்டையை உரித்து இந்த விரவு தூக்கி வச்சோன்னா நல்லா எரியும். வெங்காயத்தெல்லாம் நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். மாவு வந்து கட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். ஏன் ரொம்ப கட்டியாக இருக்குல்ல, கையாலையை தட்ட போகிறேன். சட்னியா? சட்னி இந்த கலரில் தான் இருக்குது. எல்லாம் வெறும் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால எண்ணெய்லாம் இப்படி ஸ்பூனாலேயோ இல்லை அப்படியெல்லாம் டொப்பக்கடியெல்லாம் ஊற்றுறது கிடையாது. இப்போ ஸ்ப்ரே வாங்கினேன், அதை வச்சு தான் புஸ்கு புஸ்குன்னு அடிக்கிறேன். எண்ணெய் நல்லா தான் அடிக்குது, அடிக்கிறது வந்து அப்படியே அந்த செவுத்துலேயும் லைட்டாக படுது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கிறதுனால அப்பப்போ அதை தொடச்சும் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வேளைக்கு இரு வேலையாக இருக்குது. அடை வந்து இப்படி தான் வைக்கணும், அப்போ தான் அது பேர் அடை. இந்த மாதிரி வச்சாதான் அது அடை. நம்ம அப்படியே ஊற்றினோன்னா அது தோசை ஆயிடும். எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் காலி பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கிறேன்னா நல்லா தான் அடிக்குது. இந்த இடத்துல ஆயிலெலாம் ஒன்றும் லீக் ஆகலை. என்ன நம்ம அடுப்பு கேஸுக்கிட்ட அடிக்கும் போது அப்படியே இதில் பட்டு செவுத்தில் படுதா, அதை அப்பப்போ துடைக்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். அடைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வேகணும். கலர் மாறணும். இந்த கலர் வந்து இப்படி வருதுல்ல, அதுதான் இந்த மாதிரி நல்லா மாறணும். இன்னும் 2 பேர்ட்ட பெரட்டணும், அப்போதான் வேகும். இப்போ இருட்டில் உட்காந்துருந்தா அப்படிதான் சாமி தெரியும். அட இருங்க சத்த, ஒரு அடைக்கே 1000 மணி நேரம் ஆகுது. உங்கள் ஊர் பக்கம் இந்த அடைக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள். முக்கியமாக வந்து இந்த சவாரி கட்டை கிழம்பு மழை இல்லை குளருது வாய். முக்கியமாக வந்து இந்த சவாரி கட்டை கிழங்குக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம ஊர் சைடு வந்து சவாரி கட்டை கிழங்கு தான். மரவள்ளி கிழங்குங்கிறது அரிது தான், நான் அதிகபட்சம் கேட்டது கிடையாது. ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்க, விற்கிறவங்க ரோஸ் கிழங்கு.
விற்கிறவங்க ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு வாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வேகும் வேகும் வேகுன்ட்டு உக்காந்துருக்கணும். அதிகபட்சம் பேர் நான் வெளியில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்மள்ட்ட வந்து பேசுகிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து உன் முகத்தையே பார்க்க மாட்டேம்மா, எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு விட்டு உன் குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நான் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்க. அதனால தான் வந்து மேக்கப்லாம் போடுறது கிடையாது, கொண்டையோட வந்து உட்கார்றது. நீங்கள் என்ன என்னையா பார்க்க போகிறீங்க? நீங்கள் என்ன என்னையா பார்க்க போகிறீங்க? எங்கேயோ லப்பலப்பலப்பான்னு கத்திக்கி கிடப்பேன் வாழ்னு. அதனால வந்து மேக்கப்லாம் கிடையாது, சும்மா மூஞ்சை கழிட்டு பொட்டை வச்சுட்டு கொண்டையோட வந்து உட்காந்துட்டா முடிஞ்சிருச்சு. குரல் மட்டும் கொஞ்சம் நல்ல விதமாக பேசும் அப்படின்ட்டு அப்பப்போ மிமிக்ரிலாம் பண்ணிட்டு வருவேன். ஏய், இடத்த காலி பண்ணுங்க. மின்னுது. எவ்வளோ மழை பெஞ்சாலுமே அசால்ட்டாக நின்றுடுவேன். அந்த இடி ஒன்று இடித்தாலுமே நமக்குலாம் அவ்வளோதான். இதை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இடத்த காலி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அடை வெற்றிகரம். கிளம்புது. இந்த குண்டான வேற தூக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த அடையை வந்து டெஸ்ட் பண்ணணும். அதாவது வந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் எலிக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் எலி. நல்ல வாசனையாக இருக்குங்க, சூப்பர் வாசனையாக இருக்குது. அந்த பெருஞ்சீரகம்லாம் இந்த ஜிலிப்புக்கு அதுக்கும் அது சூடு தெரியாது. என்ன அது? சூப்பராக இருக்குது. இதுக்கு சட்னிலாம் எதுவுமே தேவை கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிழங்கு கிடச்சா செஞ்சு பாருங்கள். இதை நாங்கள் சுடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன். திருவந்தா பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. காதில் ரத்தம் வந்தாலும் என் புருஷன் தான் அதை கேட்டாகணும். நீங்களாம் இப்போ கிடச்சிக்கிட்டீங்களா, அதனால் உங்களெல்லாம் பேசியே இருக்கிறோம். அவ்வளோதான். அதுலேயே சில பேர் வந்து ஒரு ருத்ரதாண்டவம் ஆடிடுவாங்க. எம்மா அவன் வாய் மூடவே மூடாதா, எப்படி தான் அப்படி பேசுறியோ, அடுத்தவங்கள பேச விட மாட்டேங்கிற, நீயே பேசுகிற, அதனா வாயா வங்காள விரிகுடாவா அப்படின்லாம் கேட்பாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஆல்ரவுண்டரை பார்த்துக்கிறேன்னா இல்லையா, அதை நினச்சி பார்க்கணும். அது வந்து ஒரு கவர் பண்ணிடுறேன்னா இல்லையா, அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு தனியால் அது ஒரு அடைக்காக என் உயிரையே நீங்கெல்லாம் காவு வாங்குறீங்க. அதெல்லாம் நல்லது இல்லை சொல்லிட்டேன். மின்னதுக்கு அப்புறம் ஓடுற பத்தியா, அதுதான் உனக்கு சவுண்டு பயமா இந்த வெளிச்சம் பயமா? வெளிச்சம் சவுண்டு ரெண்டுமே பயம்தான். அது வெளிச்சம் எப்படி வானத்துலேருந்து எவ்வளோ பெரிய வெளிச்சம் வருது, வானத்தையே 2ஆக கோடு போட்டு கத்தியை வச்சு கிழிச்சா மாதிரி பொழந்துக்கிட்டு வருது. அது பயமாக இருக்காது? வாய் தான் இருக்கு. அதான் வாய் தான் உனக்கு இருக்கு. போதும், வெந்துதான் வேவுலையே, இதெல்லாம் திங்கணும். நீங்கள் நல்லா தான் இருக்கும். வேண்டாம் வெறுப்பு செய்தியா? வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளைய பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்சாங்களாம். அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், நல்லா தான் இருக்கும். ஏன் அரை வேக்காடை திங்க மாட்டிங்களா? கிழங்கு தானே, என்ன வயிற்ற தான் வலிக்கும் வேகலினா. கொஞ்சம் பெருசாக சுட்டுமா? ஒன்பது 57 தெரிகிறதா? இதை சுடுறதுக்கு எப்படியும் ஒரு 3 நிமிஷம் ஆகிடும். 10 தூக்கி உள்ளே எடுத்துகிட்டு போய் சட்னிலாம் அரைச்சி வச்சாச்சு. சூடாக உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்க, அப்படியே ஆவி பறக்குதா, நல்லா சூடாக இருக்குது. அத்தை தூங்கிட்டாங்க. இது சூடு ஆறிட போகுது. அதில் இன்னும் ஒரு 6 தோசை இருக்கும். என் புருஷருக்கு 2 தோசையை கொடுத்துட்டு பசங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு 10 தான் தோசை ஊற்றி கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதான் இருக்குது, அரை கிலோ மாவு தானே, அதனால் இதாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துருவோம். குட்டிமா கேட்காது, காவியா மணி தம்பி 3 பேருக்கும் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதோட அடையை சுட்டுட்டு
அடுத்த 11 மணி ரவுண்டு வந்து தோசை சுட போகிறேன். ஓகேப்பா, இந்த அடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மரவள்ளி கிழங்குல அடை சுடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா.